வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வனத்துறையை நவீனமயமாக்க 12 கோடி மதிப்பில் புதிய வாகனங்கள். கொடியசைத்து துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடி ஜூன் 21 அமெரிக்கா சுற்றுப்பயணம். வெள்ளை மாளிகையில் சிறப்பு ஏற்பாடுகள். ட்விட்டரின் முன்னாள் CEO குற்றச்சாட்டு. மத்திய அரசு திட்டவட்டம். மெட்ரோ ரயில் பார்க்கிங் கட்டணம் நாளை முதல் உயர்வு. மெட்ரோ பயணிகள் அதிர்ச்சி. எல்லை வழியாக ஆயுதம் போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுவதை தடுத்து நிறுத்த கடுமையான நடவடிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வனத்துறையை நவீனமயமாக்க 285 வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் இயற்கையை பேணி பாதுகாப்பதிலும் பல முன்னோடி திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை தலைமை செயலக வளாகத்தில் வனத்துறையின் சார்பாக 12 கோடி ரூபாய் மதிப்பில் 285 வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் 200 மின்சார வாகனங்கள், 50 பொலேரோ ஜீப் மற்றும் 35 மீட்பு வாகனங்களை வனத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தலைமை செயலர் இறையன்பு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை ஒட்டி வெள்ளை மாளிகையில் அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முதல் பெண்மணி ஜில் பைடன் ஆகியோரின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் 21 முதல் 24 வரை அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றுவதுடன் அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் அவர் சந்திக்கிறார். இது குறித்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்பி கூறுகையில், இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் குவாட் ஒத்துழைப்பில் அடுத்த கட்டத்தை எட்ட அமெரிக்கா ஆர்வமாக உள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் பிரதமர் மோடியின் தலைமைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இதற்காக குவாட்டிலும் பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். இந்தியாவில் ட்விட்டர் இயங்குதளத்தை மூடுவது தொடர்பாக அச்சுறுத்தல்கள் வருவதாக முன்னாள் ட்விட்டர் CEO குற்றம் சாட்டியுள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியான ஜாக் டோர்சி, இந்திய அரசு தங்கள் இந்திய ட்விட்டர் நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் சொன்னதை செய்யாவிட்டால் அலுவலகத்தை மூட நேரிடும் என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியின் போது டோர்சியிடம் வெளிநாட்டு அரசு கொடுத்த அழுத்தங்களுக்கு சில உதாரணம் கூறுமாறு கேட்கப்பட்டது. அப்போது பேசிய டோர்சி, இந்தியாவில் விவசாயிகள் போராட்டத்தின் போது அரசை விமர்சிப்பவர்களின் தொடர்பான ட்விட்டர் கணக்கை பிளாக் செய்வதற்கு ஏராளமான கோரிக்கைகள் வந்தன. மேலும் இந்த விஷயத்தில் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். அவர்கள் சொல்வதை செய்யாவிட்டால் உங்கள் நிறுவன ஊழியர்களின் வீட்டில் சோதனை செய்வது, நாட்டில் ட்விட்டர் அலுவலகத்தை மூடுவது போன்ற அச்சுறுத்தல்கள் வந்தன என்று கூறினார். இவை அனைத்தும் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இருந்து வந்த அழுத்தங்கள் என்று தெரிவித்தார். டோர்சியின் இந்த பதிவு தற்போது இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயிலில் பயணம் செல்லாமல் பார்க்கிங் மட்டும் பயன்படுத்துவோருக்கு பார்க்கிங் கட்டணத்தை 1 மடங்கு அதிகமாக உயர்த்தி மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் மின்சார ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து பயணிகளுக்கு போக்குவரத்து நெருக்கடியை குறைத்துள்ளது. மெட்ரோ ரயில் நிலையத்தில் பார்க்கிங் கட்டணமாக 6 மணி நேரம் வரை ரூபாய் 10, 12 மணி நேரம் வரை ரூபாய் 15 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வருகிற 14ஆம் தேதி முதல் பார்க்கிங் கட்டணத்தை 1 மடங்கு அதிகமாக உயர்த்தி மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இனி 6 மணி நேரம் வரை ரூபாய் 20, 12 மணி நேரம் வரை ரூபாய் 30, 12 மணி நேரத்திற்கு மேல் ரூபாய் 40 உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர கட்டணமும் 6 மணி நேரத்திற்கு ரூபாய் 500 இருந்து 750 12 மணி நேரத்திற்கு ரூபாய் 1000 இருந்து 1500 உயர்த்தப்பட்டுள்ளது. எல்லை வழியாக ஆயுதம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெறுவதை தடுத்து நிறுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் IPS அதிகாரிகள், NIA அதிகாரிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா எல்லையில் கண்காணிப்பை அதிகப்படுத்துமாறு அறிவுறுத்தினார். ட்ரோன் தொழில்நுட்பம், ட்ரோன் தாக்குதலை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றில் தேர்ச்சி பெற்ற நிபுணர்கள் குழுக்களை ஏற்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
மேலும் ஒவ்வொரு வீரரும் 5 மரங்கள் நட வேண்டும் என்றும் அமித்ஷா கேட்டுக்கொண்டார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், உலக ஸ்குவாஷ் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் இந்தியா, சீனா, மலேசியா உட்பட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறும் இந்த தொடரை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்ததுடன் உலக கோப்பையையும் அறிமுகம் செய்தார். இந்த தொடக்க விழாவில் உலக ஸ்குவாஷ் கூட்டமைப்பு தலைவர் ஜனா உல்ட்ரிச், இந்திய ஸ்குவாஷ் கூட்டமைப்பு தலைவர் அனில் வாத்வா, உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி, சாம்பியன்ஷிப் குழு தலைவர் ராமச்சந்திரன், கூடுதல் தலைமை செயலர் அதுல்யா மிஸ்ரா, போட்டியில் களமிறங்கும் 8 அணிகளின் கேப்டன்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். தமிழகத்தில் புதிய 600 பேருந்துகளை வாங்குவதற்கான ஒப்பந்த புள்ளியை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்துக்கான தேவை மற்றும் கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக கூடுதலாக பேருந்துகளை இயக்க வைப்பதற்கு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கடந்த மார்ச் மாதம் தமிழக பட்ஜெட் 2023-2024 1000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதில் முதற்கட்டமாக 600 புதிய பேருந்துகளை வாங்குவதற்கான நடவடிக்கையை போக்குவரத்து துறை எடுத்துள்ளது. 600 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை போக்குவரத்து துறை தற்போது வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த 600 புதிய பேருந்துகளில் 150 தாழ்தள பேருந்துகளும் வாங்கப்பட உள்ளது. ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை விமர்சனத்தால் அதிமுக, பாஜக இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் எடப்பாடி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்வது குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசனை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகிய நிலையில் அதிமுக கட்சி அலுவலகம் முன்பு கூடிய தொண்டர்கள் ஜெயலலிதாவை பற்றி பேசினால் அண்ணாமலை வீட்டின் முன் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா. இந்தியா தனது அனுபவத்தை மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பிரதமர் மோடி, நமது இலக்குகளில் பின்னடைவு ஏற்படாதிருக்க அனைவரும் கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும், தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்துதல் மூலமாக மக்களிடையே காணப்படும் தகவல் இடைவெளியை சரி செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இந்தியா தனது அனுபவத்தை மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் தலைமையில் G20 கூட்டமைப்பு மிக பெரிய வெற்றியை அடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வாரணாசியில் G20 அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உக்ரைன் போர் ஒரு நிழல் போல G20 நாடுகளின் மீது கவிழும் போது அனைத்து நாடுகளும் இந்தியாவின் கொள்கையின்படி அரசியலை மறந்து வளர்ச்சியை இலக்காக வைத்து ஒற்றுமையாக செயல்படுவதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த மாநாட்டின் தீர்மானத்தில் உக்ரைன் பற்றிய பகுதிகளுக்கு ஆட்சேபம் தெரிவித்துள்ள ரஷ்யா அதிலிருந்து விலகிக் கொண்டது. மேலும் இந்த கூட்டம் மற்றும் அதன் பிரகடனத்தில் உக்ரைன் பற்றிய குறிப்புகளை நீக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. மதுவின் கொடுமையால் தாய், மகன் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை தேனிமலை பகுதியை சேர்ந்தவர் ஜோதி. இவரது மகன் விஜய் சென்னையில் கூலி வேலை செய்து வருகிறார். இவர் மது பழக்கத்துக்கு அடிமையான நிலையில் வேலைக்கு செல்லாமல் கடந்த 1 வருடமாக வீட்டில் தாயுடன் வசித்து வந்துள்ளார். இதனால் ஜோதி அவரை பலமுறை திட்டியதாக கூறப்படுகிறது. இதில் மனம் உடைந்த விஜய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தாய் ஜோதிக்கு தெரியாத நிலையில் மகனின் இந்த நிலையால் விரக்தி அடைந்த அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுவின் கொடுமையால் தாய், மகன் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நீச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 9 வயது மாணவன் நீச்சல் குளத்தில் மிதந்தவாறு 7 மணி நேரம் 30 நிமிடங்கள் மிதந்து உலக சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடி பிரையன் நகர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ண பிரபு தேவி தம்பதியரின் மகன் அர்ஷன். இவர் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் இச்சிறுவன் 3 வயது முதலே நீச்சல் பயிற்சி பெற்றுள்ளான். நீச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடியில் உள்ள கேம்ஸ்வில் நீச்சல் குளத்தில் குளோபல் உலக சாதனை நிறுவனம் சார்பில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது.
இதில் மாணவன் ஹர்ஷன் தொடர்ந்து நீச்சல் குளத்தில் மிதந்தவாறு 7 மணி நேரம் 30 நிமிடங்கள் 20 வினாடிகள் தொடர்ந்து மிதந்து குளோபல் உலக சாதனை நிறுவன சாதனையில் இடம் பிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சாதனை செய்த சிறுவன் ஹர்ஷனுக்கு குளோபல் உலக சாதனை நிறுவனம் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மது பாக்கெட்டுகள் விற்ற 4 பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் வெளிமாநில மது பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நகர காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மது பாக்கெட்டுகளை விற்பனை செய்து வந்த உஷா, ராதிகா மற்றும் வளையாம்பட்டு பகுதியை சேர்ந்த பிரேமா, வளர்மதி ஆகிய 4 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 30 கர்நாடக மாநில மது பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்தனர். மேலும் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையில் ஆசிரமத்தின் சொத்துக்களை ஆக்கிரமிப்பதை கண்டித்து பக்தர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தின் சுமார் ₹200 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக 50 கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இது குறித்து காவல்துறையிடம் புகார் செய்து 8 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து பக்தர்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரம சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் ஊழலுக்கு காவல்துறையினர் துணை போவதை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசி மற்றும் துவரம் பருப்பினை கடத்த முயன்ற பொருட்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் வருவாய்த்துறையினர் தணிக்கை மேற்கொண்டனர். இதில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 1600 கிலோ எடையுள்ள அரிசி மற்றும் 130 கிலோ எடையுள்ள துவரம் பருப்பு ஆகியவைகள் கணக்கில் வராமல் இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். அதனை கைப்பற்றி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் அமையவுள்ள இடத்தை மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை அடுத்து குத்தாலத்தில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனையை மேம்படுத்துவதற்காக புதிய கட்டிடம் அமைக்க எம்எல்ஏ ராஜ்குமார் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியில் இருந்து 5.75 கோடி மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தினை மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தரம் இல்லாத மணிலா கொள்முதல் செய்வதை கண்டித்து விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் தரமற்ற மணிலா கொள்முதல் செய்வதால் மணிலா உற்பத்தியில் திருவண்ணாமலை மாவட்டம் முதலிடம் என்ற அம்சம் பின்னுக்கு தள்ளப்படும் என வலியுறுத்தி கடப்பாரை, மண்வெட்டி உள்ளிட்ட விவசாய கருவிகளுடன் பூஜை போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் உள்ள மிக பழமையான நாவல் மரத்தை பாதுகாக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 500 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த நாவல் மரம் பாம்பார்புரம் சாலை பகுதியில் உள்ளது. சுற்றுலா பயணிகள் இந்த மரத்தின் அழகையும் தொன்மையையும் கண்டு வியந்து வருகின்றனர். சமீப காலமாக இந்த மரம் பராமரிப்பின்றி அப்பகுதிக்கு செல்லவும் வழி இல்லாமல் உள்ளது. எனவே அழியும் நிலையில் உள்ள இந்த மரத்தை வனத்துறையினர் சீரமைத்து பாதுகாக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் 100 டிகிரிக்கும் மேல் இருந்தது. இதனால் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தினால் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களான தேவலாபுரம், வீராங்குப்பம், மிட்டாலம், சின்னவரிக்கம், துத்திப்பட்டு, கஸ்பா ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணாபுரம் காளியம்மன் கோவில் வீதியில் சாலை போடுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் சீர் செய்யாததால் மழை தண்ணீர் பள்ளங்களில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். மேலும் கஸ்பா, பூக்கடை பஜார், சுண்ணாம்புக்கார வீதி ஆகிய பகுதிகளில் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து
44,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் ஆபரண தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 44,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,590 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 10 காசுகள் குறைந்து 79 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வடக்கு சிரியாவில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 22 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வடக்கு சிரியாவில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 22 ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ள நிலையில் மருத்துவ குழு வீரர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதில் 10 பேர் உயர் பராமரிப்பு வசதிகளுக்காக சென்காம் AOR கண்காணிப்பு பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேகப்படும் விதமான துப்பாக்கிச் சூடு தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை. இருந்தும் இந்த விபத்திற்கான காரணம் தெரியாததால் விசாரணை நடைபெற்று வருவதாக அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வனத்துறையை நவீனமயமாக்க 12 கோடி மதிப்பில் புதிய வாகனங்கள். கொடியசைத்து துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிரதமர் மோடி ஜூன் 21 அமெரிக்கா சுற்றுப்பயணம். வெள்ளை மாளிகையில் சிறப்பு ஏற்பாடுகள். ட்விட்டரின் முன்னாள் CEO குற்றச்சாட்டு. மத்திய அரசு திட்டவட்டம். மெட்ரோ ரயில் பார்க்கிங் கட்டணம் நாளை முதல் உயர்வு. மெட்ரோ பயணிகள் அதிர்ச்சி. எல்லை வழியாக ஆயுதம் போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுவதை தடுத்து நிறுத்த கடுமையான நடவடிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.